உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை விருப்பத்தோடு சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இந்த வாரம் பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளின் தலைவர்களை உள்ளடக்கிய ஓர் உச்சி மாநாட்டை நடத்துகிறார். பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளின் தலைவர்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பிராங்கோபோன் உச்சி மாநாட்டில் கூடுகின்றார்கள். இந்த நிகழ்வு 33 ஆண்டுகளாக பிரான்சில் நடைபெற்று வருகிறது. மேக்ரோ வியாழன் அன்று பல உயர்மட்ட விருந்தினர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். 2021 மாலியிலும், 22 புர்கினா பாஷோவிலும், 23 நைஜரிலும் நடந்த ஆட்சி கவிழ்ப்புகளால் ஆப்பிரிக்காவில் பிரான்சின் ஆதிக்கம் மோசமாக சிதைந்துள்ளது. பாரிஸ் நட்பு அரசாங்கங்கள் ரஷ்யாவுடன் இணைந்த காரணத்தினால் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு காலனியாக லெபனானை சூழ்ந்துள்ள நெருக்கடி மற்றும் இப்பொழுது போராளி குழுவான ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் தாக்கும் தரைவழி ஊடுருவல் மத்திய கிழக்கில் பிரான்சின் செல்வாக்கு இல்லாததை மீண்டும் காட்டுகின்றது. உச்சி மாநாட்டில் மேக்ரோனின் முக்கிய விருந்தினர்களில் ஒருவராக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ திகழ்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அமைதி பேணி வருகின்றார். மிஷேல் பேர்னியர் அறிவித்த பெரிய வணிகங்கள் மீதான வரி விதிப்புக்கு ஆதரவாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். எமனுவேல் மேக்ரோ அக்டோபர் 2 அன்று பெர்லினில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட வேளையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். மிஷேல் பேர்னியர் அக்டோபர் 1 செவ்வாய்க்கிழமை அன்று தனது பொது கொள்கை பிரகடனத்தின் பொழுது அறிவித்தது போல் பெரிய நிறுவனங்களுக்கு விதிவிலக்கான மற்றும் வரையறுக்கப்பட்ட வரி விதிப்பையும் அறிவித்துள்ளார். மிஷேல் பேர்னியரின் அறிவிப்புக்கு எமனுவேல் மேக்ரோ ஆதரவாக உள்ளார். எனவே குடியரசுத் தலைவர் குடியரசுக் கட்சியில் இருந்து புதிய பிரதமர் எடுத்த முடிவு குறித்து கருத்து தெரிவிக்க ஏறத்தாழ 48 மணி நேரம் எடுத்திருக்கிறார் என்றும், இதேவேளை பிரெஞ்சுக்காரர்களின் முதுகில் எந்த வரி உயர்வும் இல்லை, ஒரு சிவப்பு கோடும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் பெர்ஷே அறிவித்துள்ளார். இதற்கிடையில் எமனுவேல் மேக்ரோ ஐரோப்பிய அளவில் சீர்திருத்தங்களுக்கு அதிக ஆற்றலை செலவிடுவதாக விளக்கியுள்ளார். பெர்லினில் அவர் புதிய பிரெஞ்சு அரசியல் சூழ்நிலையை தனது சொந்த சாகசத்தின் உச்சகட்டமாக முன்வைத்தார் என்றும் விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் எந்நாள் பிரதமர்களுக்கிடையில் முரண்பாடு தோன்றியுள்ளது. முன்னாள் பிரதமர் கேப்ரியல் அத்தால், இன்றைய பிரதமர் மிஷேல் பேர்னியர் ஆகியோருக்கு இடையே ஆன பதட்டம் தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. சட்டமன்றத்தில் கேப்ரியல் அத்தாலும் அவரது குழுவும் மிஷேல் பேர்னியருக்கு ஆதரவாக இருந்திருக்க முடியும் என்றாலும், புதிய பிரதமருக்கும் அவரது முன்னோடிக்கும் இடையிலான உறவுகள் சீராக இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. பிரதமராக விளங்கிய கேப்ரியல் அத்தால் அவர்களிடம் இருந்து இன்றைய பிரதமர் மிஷேல் பேர்னியர் அவர்களிடம் செப்டம்பர் 5 மெக்டிங்யோனுக்கு அதிகாரம் மாற்றப்பட்டது.
கேப்ரியேல் அத்தாலுக்கும் மிஷேல் பெர்னியருக்கும் இடையிலான பதட்டம் ஏற்கனவே தெரிந்திருந்தது. மெத்திங்னோனில் புதிய குத்தகைக்காரரின் பொது கொள்கை பிரகடனத்தின் பொழுது தேசிய சட்டமன்றத்தில் அவர்களின் பரிமாற்றங்களில் இது மேலும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. மிஷேல் பெர்னியர் அரசாங்க அமைச்சர்கள் குழுவின் அறிக்கை எலிசேக்கு வெளியே நகர்த்தப்பட்டது. மிஷேல் பெர்னியரின் பொது கொள்கை பிரகடனம் நிகழ்த்தப்பட்ட பொழுது புதிய பிரதமர் தனது உரையில் தனது முன்னாள் பிரதமரான கேப்ரியேல் அத்தாலின் பெயரை ஒரு முறை கூட குறிப்பிடவில்லை. இது மிகவும் அவமதிப்பானது. குடியரசுக் கட்சி மரியாதையின் அடிப்படையில் இது ஒன்று என்று மேக்ரோனிஸ்ட் ஒருவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT Cash and Carry. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT Cash and Carry, லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். பிரான்சில் வரி அதிகரிப்பு என்பது 0.3% பணக்கார குடும்பங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று நிதிநிலை அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சில் குழந்தைகள் இல்லாத குடும்பம் ஆண்டுக்கு சுமார் 5 லட்சம் யூரோ வருமானத்தை பெறுகிறது என்று பிரான்ஸ் 2 தொலைக்காட்சியில் லோரன் செமாத்த குறிப்பிட்டுள்ளார். தற்காலிக விதிவிலக்கான பங்களிப்புகளை முதலில் பெரிய வணிகங்களுக்கு மேற்கொள்ளப்படும் என்றும் பிரான்ஸ் 2 தொலைக்காட்சியில் அக்டோபர் 3 வியாழன் அன்று கத் வேரித்தேயின் விருந்தினராக கலந்து கொண்ட வேளையிலேயே லோரன் செமாத்த இதனை தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் தற்காலிக வரி அதிகரிப்பால் பாதிக்கப்படும் வரி செலுத்துவோர் பற்றிய விவரங்களை நிதிநிலை அமைச்சர் லோரன் செமாத்த வழங்கியுள்ளார். பிரான்சின் 2025ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை தயாராகியுள்ளது. வரி அதிகரிப்பு, செலவு குறைப்பு என்பனவற்றினூடாக அரசாங்கம் 60 பில்லியன் யூரோவை தேடுகிறது. புதிய வரிகளை விதிப்பதற்கும் எரிசக்தி நிறுவனங்களுக்கு சாத்தியமான வரி அறவிடுவது பற்றியும் நிதிநிலை அமைச்சர் விளக்கியுள்ளார். அனைத்து பெரிய நிறுவனங்களும் தங்களால் இயன்ற அளவு மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் தொடர்பாக பங்களிக்க வேண்டும் என்று லோரன் செமாத்த வேண்டுகோள் விடுத்துள்ளார். 1 பில்லியன் யூரோவுக்கு அதிகமாக வருமானம் ஈட்டும் நிறுவனங்களுக்கு விதிவிலக்கான பங்கேற்புக்கு ஆதரவாக இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பாரிஸ் நகரத்தின் சுற்று வீதி பெரிஃபெரிக்கில் வரையறுக்கப்பட்ட மணிக்கு 50 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு என்பது தற்பொழுது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றது. வாகன ஓட்டிகளுக்கும் பயணிகளுக்கும் குறிப்பாக வர்த்தகர்களுக்கும் பெரும் அசௌகரியங்களை இந்த வேக கட்டுப்பாடு ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரிஃபெரிக்கில் வாகனங்கள் செலுத்துவது பெரும் சிரமமாகி இருக்கிறது. திடீரென வாகன நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. பெரிஃபெரிக் வீதியில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வேக கட்டுப்பாடு பாரிஸ் நகர வியாபாரிகளை பெரிதும் பாதித்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் இந்த திட்டத்தால் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்களை கவலையடைய செய்துள்ளது. மக்கள் இனி பாரிஸுக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே இது பாரிஸில் உள்ள சிறு வணிகர்களின் பெரும் தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்று கருத்து வெளியாகியுள்ளது. இல்துஃப்ரான்ஸில் நவிகோ பிரியாண அட்டை ஸ்மார்ட் போன்களில் பாவனைக்கு வருகின்றது. இல்துஃப்ரான்ஸ் போக்குவரத்தை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் அடுத்த கட்டமாக டிஜிட்டல் டிக்கெட்டுகள் ஸ்மார்ட் போன்களில் நவிகோ லிபர்té ப்ளூஸ் ஆக உள்ளது. இல்துஃப்ரான்ஸ் மொபிலிté செயல்பாடு தற்பொழுது சோதனையில் இருக்கிறது. இந்த செயல்பாடு 2025 வசந்த காலத்தில் பயன்படும் என்றும் டிக்கெட்டுகளின் விலை அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் போன்களில் லிபர்té ப்ளூஸ் மற்றும் இல்துஃப்ரான்ஸில் புதுமைப்படுத்தப்பட்ட ஜனவரி 2025 சேவை நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. நவிகோ லிபர்té ப்ளூஸ் என்பது இல்துஃப்ரான்ஸ் முழுவதும் தனித்தனியாக பயணிக்க உங்களை அனுமதிக்கும் ஒரு சேவையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்